குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புடிச்ச கம்மி டெய்லி கண்ட பஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 6, 2024 சனிக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இது முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் அதில் கிடைக்கும். நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஒரு கிளாஸ் வந்து கேலண்டர் சம் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஎன்பிசி டிஎன்எஸ்ஆர்பி ரெண்டு பேருமே அந்த கேலண்டர் சம்மை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சால்வ் பண்ணி அனுப்புகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பிரிட்டனின் பொது தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர் கட்சி வலுவான பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருக்கு. ஓகேங்களா? இதனுடைய வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டினுடைய 58வது பிரதமராக தொழிலாளர் கட்சி தலைவரான கியர் ஸ்டார்மர் அவர் வந்து பார்த்திங்கன்னா 61 வயது, அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா? பிரிட்டன் நாடாளுமன்ற கீழவை, அதாவது மக்களவை வந்து ஹவுஸ் ஆஃப் காமன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்ற முதல் தேர்தல் இது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் நாடாளுமன்றத்துக்கு இதுவரை இல்லாத அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த 28 பேர் வந்து பார்த்திங்கன்னா எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக தலைவர் ஆம்ஸ்டாங் அவர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா கொலை செய்யப்பட்டிருக்காரு. நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. இவர் எந்த கட்சியோட தலைவர்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஜிஎஸ்டி கொண்டு வந்து பார்த்திங்கன்னா 7 ஆண்டு நிறைவடைஞ்சிருக்கு. சரக்கு மற்றும் சேவையை அறிமுகப்படுத்தி 7 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கடந்திருக்குது. டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு அவங்களால முன்மொழியப்பட்டு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசால் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது தான் அந்த ஜிஎஸ்டி. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வரி விதிப்பு அறிமுகப்படுத்தியது 2 முக்கிய காரணங்கள் தான். எந்தவித வரியும் செலுத்தாமல் இருந்தவர்கள் அனைவரும் வரி விதிப்புக்குள் கொண்டு வருவது, சில்லறை வர்த்தகம் உட்பட அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளையும் நவீனப்படுத்துவது. இந்த இரண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி அறிமுகம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணத்தில் குரூப் 1ல் எக்கனாமிக்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து கடந்த நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஜிஎஸ்டி வருவாய் வந்து பார்த்திங்கன்னா 3.83 லட்சம் கோடியாக இருந்திருக்கு. ஓகேங்களா? இந்த வரி விதிப்பு முறையின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை வந்து 2002 59%, 2024 வந்து 84% வந்து உயர்ந்திருக்குது. ஓகேங்களா? டெலாய்ட் இந்தியா அப்படின்ற ஆய்வு வந்து சமீபத்தில் நடந்தது. 53வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வந்து வரி விதிப்பு உள்ளிட்ட பல பிரச்சனை குறித்து விவாதித்து பரிந்துரை வழங்கியிருக்கு. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டாக நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 53வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். ஓகேங்களா? இந்த வரி விதிப்பு முறையினுடைய நம்பிக்கையை விடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெலாய்ட் இந்தியா அப்படின்ற அமைப்பு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது 2000 ஆண்டு நடைபெற்ற முன்னெடுப்பு, அதை வந்து எப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் செயல்பாடுகளை ஆய்வு செய்வதற்கு உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி வெங்கடச்செல்லையா தலைமையில் வந்து குழு அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது யாருன்னா வாஜ்பாய் பிரதமராக இருந்தப்போ. ஓகேங்களா? முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை பெருக்கம், தொற்று நோய், போர் ஆகியவற்றால் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் பட்டினி பாதிப்புகள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 82.8 கோடியாக உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு. உணவு மூலம் பரவும் நோய்களால் ஒவ்வொரு ஆண்டும் 4,20,000 இறப்புகள் ஏற்படுவதாகவும் உலக சுகாதார அமைப்பு வந்து குறிப்பிட்டிருக்கு. ஓகேங்களா? ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ஆய்வு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பசியின் தாக்கத்தால் ஒவ்வொரு 13 வினாடிக்கும் ஒரு குழந்தை இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இன்று உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக நாம் உயர்ந்துள்ள போதிலும் இந்தியர்கள் 71% பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா போதிய ஊட்டச்சத்து உணவு வந்து கிடைக்கிறது இல்லையா? ஓகேங்களா? எனவே சர்வதேச ஊட்டச்சத்து அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச சராசரி வந்து பார்த்திங்கன்னா 42% இருக்குது. உலகளாவிய பசி குறியீடு 2002 தரவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா 121 நாடுகளில் இந்தியா வந்து 107வது இடத்துல இருக்குது. முக்கியமானது உலகளாவிய பசி குறியீடு 2002 தரவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா 121 நாடுகளில் இந்தியா வந்து 107வது இடத்துல இருக்குது. உலக மக்கள் தொகைக்கு போதுமான உணவு உற்பத்தி செய்யப்பட்டாலும் உலகில் 9 பேரில் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா பட்டினியால் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? ஆண்டுக்கு சராசரியாக இந்தியர் ஒருவர் 50 கிலோ வந்து உணவை வந்து வீணாக்குறாராம். இந்தியாவில் 20 வயதுக்கும் அதிகமானவர்கள் தினமும் 200 கிராம் பழங்களை எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கப்படுகின்றனர். ஆனால் 35.8 கிராம் பழங்கள் மட்டுமே உட்கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா? சராசரியாக இந்தியாவில் 20 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் பழங்கள் எடுத்துக்கணுமா, ஆனால் 35.8 கிராம் தான் நம்ம எடுத்துக்கிறோமா. ஓகேங்களா? அடுத்து தமிழக சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா உலக வங்கியின் உதவியுடன் சுகாதார சீரமைப்பு திட்டம் வந்து 2019 ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் வந்து கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். 5 ஆண்டு காலம் நடைபெற்ற இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2854 கோடி மதிப்பிலான பல்வேறு சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் வந்து 1998 கோடி வந்து பார்த்திங்கன்னா உலக வங்கியும் 856 கோடி வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு நிதியும் வந்து பகிர்ந்து செஞ்சுருக்கிறாங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 3000 கோடி வந்து உலக வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா நிதி பரிந்துரை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து பயணம் பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து
மக்களவைத் தேர்தலுடைய வேட்பாளர் செலவு கணக்கில் வந்து தாக்கல் செய்ய இறுதி காலம் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. மக்களவைத் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா 95 லட்சமும், பேரவைத் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா 45 லட்சம் வரைக்கும் செலவு செய்யலாம் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்குது. இந்த தேர்தலில் போட்டியிடுவர் வந்து பார்த்திங்கன்னா 3 கட்டங்களாக செலவு கணக்குகளை வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செய்யணும். அதாவது வேட்பாளராக உறுதியானதை அடுத்து ஓரிரு வாரங்களில் முதல் கணக்கு விவரத்தை வந்து தாக்கல் செய்யணும். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா 2வது கணக்கு விவரத்தையும் தாக்கல் செய்ய வேண்டும். இறுதியாக தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3வது அறிக்கை வந்து தாக்கல் செய்யணும். இவ்வாறு ஒருவர் வந்து தாக்கல் செய்யலை அப்படின்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 10A படி அவர் அடுத்து வரும் 3 ஆண்டுகளுக்கு எந்த தேர்தலும் போட்டியிட முடியாது. சரிங்களா, கண்டிப்பாக தாக்கல் பண்ணியிருக்கணும். அடுத்து கேரளத்தை ஒட்டிய மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெங்கு அதிகமாக இருக்குது. ஏடிஸ் எஜிப்டி என்ற கொசு மூலம் வந்து பார்த்திங்கன்னா டெங்கு பரவுது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் டெங்கு, சிக்கன் குனியா, மலேரியா, ஜிகா அப்படின்ற வைரஸ் நோயால் பரவக்கூடாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொசு மூலம் தான் பரவுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அதாவது பார்த்திங்கன்னா மற்ற தாய்மார்களைப் போலவே வாடகை தாயாக இருக்கும் ஊழியர்களுக்கும் மகப்பேறு விடுப்பு வந்து கோரும் உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒடிசா நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருக்குது. இது ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சிங்க போதும். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா புதிய பிரதமர் வந்து அமைக்கிருக்கிறாங்க. இதில் முக்கியமானது என்னென்னா இந்த ஒரு பூனை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பூனையை பற்றி நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பிரிட்டனில் வெஸ்ட்மினிஸ்டரில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லம் மற்றும் அலுவலகமான எண் 10 டவுனிங் ஸ்ட்ரீட் கட்டடத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலியை பிடிப்பதில் கைதேர்ந்த தலைமை பூனை அப்படின்ற அரசு பட்டத்துடன் உலாவரும் லேரி அப்படின்ற பெயர் கொண்ட பூனை தான் இது. 2011 பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இந்த பூனை வந்து வசிக்குது. ஓகேங்களா, அந்த பூனை தனது பணிக்காலத்தில் பல பிரதமரை கண்டுள்ளது. தற்போது அந்த பூனையோட பணிக்காலத்தில் 6வது பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு காவல் படை சிஆர்பிஎஃப் காவலர்கள் 6 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீரதீர விருதுகளை வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா கௌரவிச்சிருக்காங்க. மறைந்த 4 வீரர்களுக்கு வழங்கப்பட்ட விருதினை வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து பெற்றுக்கொண்டாங்க. ஓகேங்களா, நிகழாண்டுக்கான கீர்த்தி சக்ரா விருது 10 வீரர்களுக்கும், சௌரிய சக்ரா விருது வந்து பார்த்திங்கன்னா 27 வீரர்களுக்கும் என மொத்தம் 37 வீரர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி சக்ரா விருது அறிவிக்கப்பட்ட 7 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சௌரிய சக்ரா விருது பெற்ற 7 வீரர்களும் மரணம் அடைஞ்சாங்க. அதனால் வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவங்கள பற்றி டீட்டெயில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு இது பெருசாக தேவையில்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீர்த்தி சக்ரா விருது மற்றும் வந்து சௌரிய சக்ரா விருது வந்து பார்த்திங்கன்னா இராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா, இந்த ஆண்டுக்கு 37 பேர் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மழையினால் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நமக்கு என்னென்னா காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா அஸ்ஸாமில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ பெஞ்ச மழையில் வந்து அங்கே வந்து 77 விலங்கு உயிரினங்கள் வந்து அழிஞ்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்து மோடி புதின் சந்திப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. 22வது இந்திய ரஷ்ய உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா 2 நாட்கள் பயணமாக ஜூலை 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்கு வந்து பிரதமர் செல்ல இருக்கிறாரு. 3 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரஷ்ய உச்சி மாநாடு நடக்க இருக்குது. ஏற்கனவே மாநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2019 நடந்த பொருளாதார மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு சென்று பிரதமர் மோடி வந்து பங்கேற்றாரு. சுமார் 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த நாட்டுக்கு வந்து மீண்டும் பயணிக்க இருக்கிறார். ஓகேங்களா, ரஷ்ய பயணத்தை தொடர்ந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரியா செல்ல இருக்கிறாரு. 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒரு ஆஸ்திரியா செல்வது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முறை. ஓகேங்களா, அடுத்து கேரளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்றி காய்ச்சல் வந்து பரவி இருக்குது. ஓகேங்களா, H1N1 அப்படின்ற வைரஸ் மூலம் பரவுது. ஓகேங்களா, இது வைரஸ் மூலம் பரவணும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கடந்த 2023-24 நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1.27 லட்சம் கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா தளவாடங்களை உற்பத்தி செய்து பாதுகாப்புத்துறை வந்து மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்து சமையல் உபகரணங்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐ முத்திரை வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து அலுமினியம் மற்றும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் துருப்பிடிக்காத எஃகில் தயாரிக்கப்படுற அனைத்து சமையல் பாத்திர உபகரணங்கள் மீதும் ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் அதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கும் உபகரணங்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐ 14756/2002 அப்படின்ற முத்திரையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினிய உபகரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1660/2024 அப்படின்ற குறியீடும் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஜிம்பாவே அணிகள் மோதும் 5 ஆட்டங்கள் கொண்ட T20 தொடர் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்பாவே தலைநகர் ஹராராவில் வந்து சனிக்கிழமை வந்து இன்றைக்கி வந்து நடைபெற்றுருக்கு. ஓகேங்களா, 4:30 மணிக்கு மேட்ச்சு நடைபெற்றுருக்கு.
அடுத்து இந்திய போட்டியாளர்களுடன் பிரதமர் மோடி வந்து உரையாடிருக்காரு. 2036 ஒலிம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடத்த வந்து திட்டம் இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. பிரதமருடன் உரையாடினது யார் யாருன்னு அப்படி கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான பார்த்துக்கோங்க. இந்தியாவின் ஹாக்கி அணியினரும் இருக்காங்க. ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ராவும், பேட்மிண்டன் வீராங்கனை PV சித்தும், குத்துச்சண்டை வீராங்கனை நிகாத் ஜரீன் உள்ளிட்டோரும் வந்து பங்கேற்காங்க. அவர்களுடன் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து மன்சுக் மாண்டவியாவும், இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவரான PT உஷா ஆகியோரும் வந்து பார்த்திங்கன்னா உடன் இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து நேட்டோவிலும் ஐரோப்பிய யூனியனிலும் அங்கம் வகிக்கும் ஹங்கேரிய நாட்டு பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா விக்டர் ஆர்பன் ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு பிரதமர் விளாடிமிர் புதினுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தைக்காக சென்றிருக்கிறார். ஓகேங்களா. நேட்டோவிலையும் இருக்குது, ஐரோப்பிய யூனியன்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு வந்து அங்கம் வகிக்குது. தமிழக அரசினுடைய 3 திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் கட்சி வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய தேர்தல் அறிக்கையாக இதனுடைய மாதிரி அப்படியே கொடுத்துருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா வென்ற முதல் பெண் எம்பியாக தேர்வாகியுள்ள உமா குமாரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செந்தமிழ் சொற்பியல் அகர முதலி திட்ட இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 147 தமிழ் கலைச்சொற்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வல்லுநர் குழு ஏற்பு தெரிவிச்சிருக்கு. தமிழக அரசு வளர்ச்சித்துறையில் செந்தமிழ் சொற்பியல் அகரமொழி இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக கலைக்கழகம் அப்படின்னு செயல்பட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வழக்கத்தில் இருக்கிற ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை வந்து கொடுக்கறது தான் இவங்களோட வேலை. அதை வந்து அந்த டீம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அரசு இதழில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்படும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே டேரெக்டாக நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. ஓகேங்களா. ஆண்டனா டைவர்சிட்டி அப்படின்னா பன்முக அலைவாங்கி, ஆப் கோட்னா செயலி குறியீடு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 147 கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெகுலராக நம்ம பயன்படுத்துறதுனால இந்த ஒரு 5-6 பேர் கொடுத்துருக்காங்க. இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஏன்னா இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் நமக்கு ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இதுவே போதுமானது. இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் பார்த்துருக்கேன். நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.